வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். 1984 ஆண்டில் சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த வன்முறை தொடர்பாக வழக்கிலிருந்து காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஜெகதீஷ் டைட்லர் சிபிஐ விடுவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் சமயத்தில் அவரை விடுதலை செய்திருப்பதால் இதில் காங்கிரஸில் முழு அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் நிலவுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தன் மீது வழக்கை ரத்து செய்ய கோரி கொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதள எம்பி திரு பப்பு யாதவ் தாக்கல் செய்த மனுவை பாட்னா உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத் பவார் அவர்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி நடக்கும் 3வது அணி பொதுக்கூட்டத்தில் பேச இருப்பதாக திடீரென்று மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. லக்னோ தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிட இருந்த சஞ்சய் தத்துக்கு கோர்ட் தடை உத்தரவு பெற்றதால் தற்போது சஞ்சய் தத் சமாஜ்வாதி கட்சியின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தன்னுடைய தந்தை இறந்ததற்கு முழு காரணமும் காங்கிரஸ் தான் என்று ஒரு பயங்கர குற்றச்சாட்டை கூறியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அரங்கத்தில் ஒரு மாறியும் அந்தரங்கத்தில் ஒரு மாறியும் பேசுவது காங்கிரசுக்கு கைவந்த கலை என்பது இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் அறிந்ததே. திரு எல்.கே. அத்வானி பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மெக்கேன் என்றும் மதவாதி என்று குற்றம் கூறிக்கொண்டே இன்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அத்வானியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் சந்தித்து பேசியதாகவும் பயங்கரவாதிகளால் முக்கிய தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இருப்பதாகவும் அதை பற்றி பேசியதாகவும் டெல்லியிலிருந்து திடீர் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சேது சமுத்திர திட்ட கால்வாய் திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவது, கச்சத்தீவை மீட்பது, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நாளொன்றுக்கு 150 உயர்த்துவது, இலங்கை போர் நிறுத்தம் ஏற்பட தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருப்பது என்று அறிக்கையில் வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டுள்ள மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று ஆஜராகியதாகவும் அதற்கு நீதிபதிகளில் இருவரில் ஒருவர் திரு செல்லம் என்பவர் தான் இந்த வழக்கில் இருந்து விலகி கொள்வதாக கூறியிருந்தார். அதற்கு காரணம் அவர் 2 நாட்களுக்கு முன்புதான் பதவி ஏற்றிருக்கிறார் என்றும் பதவி ஏற்பதற்கு முன்பு தமிழக முதல்வர் திரு கருணாநிதியை சந்தித்து ஆசி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருண்காந்தி மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் விளக்கம் கேட்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு நோட்டீஸை உச்ச நீதிமன்றம் அனுப்பி உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இல்லத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற மத்திய காவல்படை பிரிவும் மற்றும் மாநில காவல்துறை அதிரடி படையினருக்கும் இடையே 2வது அகில இந்திய திறனாய்வு போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றும் மேலும் ஒட்டுமொத்த போட்டியில் தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்று கோப்பைகளுடன் தமிழக அதிரடிப்படை குழுவினரை சந்தித்து தமிழக முதல்வர் கருணாநிதியிடம் வாழ்த்து பெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் இங்கிலாந்து அரசியை அவருடைய அரண்மனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு இங்கிலாந்து பிரதம மந்திரி பிரவுன் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களிடம் பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. G20 மாநாட்டிற்காக உலக தலைவர்கள் அனைவரும் லண்டனில் குவிந்து இருப்பதாகவும் இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக உலக பொருளாதாரத்தின் வீழ்ச்சியை எப்படி சரி செய்வது, வேலைவாய்ப்பு இழந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகளை மறுபடியும் திரும்ப கொடுப்பது, உலகில் நிலை வரும்
தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது போன்ற பல முக்கிய முடிவுகள் எடுக்க இருப்பதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருக்கிறார். அவர் அங்கு இரவு நடந்த உணவு விருந்தில் தலைவர்களுடன் கலந்து கொண்டதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள வடக்கு ஸ்காட்லாந்தில் கடலுக்குள் ஒரு எண்ணெய் கிணறு உள்ளது. இங்கு பணியாற்றிய ஊழியர்கள் 14 பேரை ஏற்றிக்கொண்டு 2 சிப்பந்திகளுடன் ஹெலிகாப்டர் திருப்பிக் கொண்டிருந்த போது நடுக்கடல் பகுதியில் ஹெலிகாப்டர் பறந்து கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் விழுந்தது. இதில் ஹெலிகாப்டரில் இருந்து 16 பேரும் பலியாகி இருக்கலாம் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 2 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.